வாங்கண்ணே. சோழ இருக்கிறாப்லையாப்பா? இதோ இங்கே தான் இருக்கானே. இதோ இங்க இருக்கண்ணே. உட்காருங்கண்ணே. தம்பி, நான் அவனோட கொஞ்சம் பேசணும். அண்ணே நீங்கண்ணே, இது வேற ஒரு வேலை விஷயம். நான் பேசிட்டு வந்துடுறேன். சரி. அண்ணே நீங்க வாங்கண்ணே. வாடா. வாங்க. என்னண்ணே இந்த நேரத்துக்கு வந்திருக்கீங்க? வா வா சொல்கிறேன் வாடா. இங்கே பாரு, நான் கேட்குற கேள்விக்கு ஒழுங்காக உண்மையை சொல்லு. என்னண்ணே சொல்லுங்கண்ணே. டேய், ஆஃபீஸில் வண்டி வாங்க பணம் வச்சுருந்தேன்ல, ஆமா. அது நேத்தியா? அண்ணே நான் ஏண்ணே பணத்தெல்லாம் எடுக்க போறேன்? ஏண்ணே என்னாச்சு? பணத்தை காண்பா. பணத்தை காணுமா? ஆமாண்டா, பணத்தை காணோம். அதான் உன்னாண்ட கேட்டு போலான்னு வந்தேன். அண்ணே நல்ல கதையா இருக்குதே. பணத்தை காணோம்னா என்னதான் சந்தேகப்படுவ நீ? என்ன நம்ம ஆபீஸ்ல என்ன தவிர வேற யாருமே வேலை செய்யலையா? நேரம் ஏன் வீடு வந்திருக்க? சொல்ல, நான் பணத்தை எண்ணி வைக்க சொல்ல நீ மட்டும்தான் என் கூட இருந்த. உனக்கு மட்டும்தான் நான் வச்ச இடமே தெரியும். டேய், ஒரு சமயம் நீ எத்துந்தன்னு வச்சுக்க, இப்ப சொல்லிடுறா. அண்ணே என்னண்ணே பேசுற நீ? நான் பணத்தை எடுத்ததை நீ பார்த்த மாதிரியே பேசுற. நான் எத்தனை வருஷமா உன் டிராவல்ஸை வேலை செய்யறேன். நான் உன் தம்பி மாதிரிண்ணே. நான் உன் பணத்தை எடுப்பேனா? சோழ, நீ பணத்தை வருகுதுன்னு என்னண்ட சொன்ன. அந்த நேரம் தான் நான் பணத்தை எண்ணி உள்ள வச்சதை கூட நீ பார்த்த. அதான்டா ஒரு சமயம் நீ எத்திருப்பியோன்னு ஒரு சந்தேகம். அண்ணே அண்ணே, எத்தனையோ முறை நீ பணத்தை எண்ணி வைக்கும் போது நான் கூடவே இருந்திருக்கேன். அப்பெல்லாம் இப்படிதான் நடந்துச்சா? நான் பார்த்தேங்கிற ஒரே காரணத்துக்காக இப்படி எல்லாம் அபாண்டமா என் மேல பழி போடாதண்ணே. அப்போ நீ எடுக்கலையா? அண்ணே நான் அதைத்தானே ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். சோழ, அப்போ பணம் எங்கடா போச்சு? என்ன கேட்டா? நீ எடுத்துருக்க மாட்டேன்னு என் உள்மன் சாப்பிட்ட சொல்லிச்சு சோழா. அதனால உன்கிட்ட கேட்டு பார்க்கலாமேன்னு தான் பார்த்தேன். நீ என்னன்னா இப்படி சொல்ற? இப்போ என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல சொல்ல. அதுவும் 1000 ரூபா 2000 ரூபானா கூட போனா போதுன்னு விட்டுடலாம். 5 லட்சம் ரூபாடா சொல்ல. அந்த காசை சம்பாதிக்கிறதுக்கு நான் எப்படிலாம் கஷ்டப்பட்டுக்கிறேன்னு உனக்கே தெரியல. அதான் இப்போ என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல சொல்ல. சாரிடா சோழா, நீ வேற குடும்பமா ஏதோ பேசி நின்றீங்க. நான் வேற வந்து என் பிரச்சனை எல்லாம் உன்னோட சொல்லுகிறேன். சரி, நான் பார்த்துக்கிறேன். பார்த்துக்கிறோம். பணம் எங்க போச்சுன்னே தெரியல. அந்த மாதிரி இருந்தவன வேற தப்பா நினைச்சிட்டு. மச்சான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா பணம் வேணும்டா. எவ்வளோடா மச்சான் வேணும்? ஒரு 5 லட்சம் தேவைப்படுதுடா. 5 லட்சமா? திடீர்னு ஃபோனை போட்டு 5 லட்ச ரூபா பணம் வேணும்னு கேட்குறேன். நம்மளை நம்பி எவன்டா 5 லட்ச ரூபா பணம் கொடுப்பான்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைடா மச்சான். சரிடா. சொல்லு மச்சான். மச்சான் கொஞ்சம் எமர்ஜென்சிடா. ஒரு
5 லட்ச ரூபா தான் கொடுக்குறியா? ப்ளீஸ்ரா கொஞ்சம் பாருடா. அவசரத்துக்கு ஒருத்தர்கிட்ட வாங்கி கொடுத்துட்டேன். இப்போ அவருக்கு பணம் தேவைப்படுது. நான் மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலன்னா பாவம் அவரு சிக்கல்ல மாட்டிக்கு வர்றா. கம்மியா கொடுக்க முடிஞ்சாலும் ஓகே தான்டா. நான் மீதி வேற இடத்துல கூட ட்ரை பண்ணிக்கிறேன். நம்மள நம்பிலாம் யாரும் 5 லட்ச ரூபா கொடுக்க மாட்டாங்கடா. வெயிடா. அண்ணா காலையிலே வர சொல்லிட்டீங்க. ஏதோ சாரி அண்ணா. வந்துட்டியா? ஒரு நிமிஷம் இரு. என்னாச்சுண்ணா? சாரிண்ணா. என்ன சாரி? என்னடா சாரி? இப்படி வேலை செய்யற இடத்துல திருடுறிய வெக்கமா உனக்கு? ஏய், பணத்தை எடுத்தியா உன் வீடு தேடி வந்து கேட்டாலடா? பெரிய இவ மாதிரி பேசுன? புது வண்டி வாங்குறதுக்கு அட்வான்ஸ் பண்ணு சொல்லி தான்டா நான் வச்சேன். தலைய ஆட்டிட்டு இப்படி பணத்தை திருடிக்கிறியாடா? நம்ம சோழன் தானே டிராயரை பூட்டாம கூட போனடா. டேய், என்கிட்டே உன் வேலையை காமிச்சிட்டல? அண்ணா இல்லண்ணா, வேணும்னே பண்ணல. டேய், நீயே சொல்லு, உன்னை என்னைக்காவது வேலை செய்யற ஆள் மாதிரி பாத்துக்கனாடா? டேய், என் சொந்த தம்பி மாதிரி தான்டா உன்னை பார்த்தேன். என்னையே ஏமாத்திட்டல நீ. டேய், ஊடு தேடி வந்து கேட்டனாடா. அப்போது என்னாண்ட சொல்லிருக்கலாம்டா. டேய் டேய், பணத்தை காணுன்னு நான் எங்கெல்லாம் எப்படிலாம் தேடினேன் தெரியுமா? பைத்தியம் மாதிரி சுத்தனண்டா. இப்படி போய் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியாடா? சாரிண்ணே, நான் வேணும்னே பண்ணலண்ணே. மன்னிச்சிருண்ணே. என்னடா என்னடா மன்னிச்சிரு? 5 லட்ச ரூபாய் பணத்தை திருடிட்டு உன்னை மன்னிக்க வேற சொல்றியா? டேய், பணம் எங்கடா? பார், இந்த நிமிஷம் என் பணம் வந்தா பணம் எங்கடா? எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க, நான் எப்படியாவது பணத்தை கொடுத்துறேன். ஏய், நான் எதுடா உனக்கு டைம் தரணும்? ஏன் தரணும்? இருட்டு பையல பணத்தை திட்டு உனக்கு டைம் வர தருவாங்களா?